எங்கட வீட்டுக்கு வெளியில வேலை நடக்குது. ஆனால் அதை சூப்பர்வைசர் பண்றதுக்கு யாரும் இல்லை இங்க. அப்ப இங்க சம்பளம் இல்லாமல் ஒரு ஆள் வேலை செய்துட்டு இருக்கிறார். எங்கட சாமி இந்த கூரையில் ஏறி நின்றோண்டு சம்பளம் இல்லாமல் அவ ஒழுங்கா வேலை செய்யணுமா இல்லையாண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைன்னா இவர் சம்பளம் இல்லாமல் வேலை செய்துட்டு இருக்கிறார். ஆனால் இவருக்கு நாங்கள் நேரத்துக்கு நேரம் சாப்பாடு போடணும். எல்லாருக்கும் 3 நேரம் தான் சாப்பாடு. இவருக்கு அப்படி இல்லை. இவருக்கு எப்ப நினைக்கிறாரோ அப்பெல்லாம் விடிஞ்சாயிரம் வரைக்கும் அல்லது சாமத்திலையும் சாப்பாடு நாங்கள் போட வேண்டி இருக்கும். இல்லைன்னா தானே அந்த சாப்பாட்டு பெட்டியை திறந்து சாப்பிட்டுருவார். இவருக்கு இந்த நாங்கள்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை. நாங்களும் போடணும், தானும் உடைச்சி சாப்பிட்டுருவார் அந்த பெட்டியை திறந்து. இங்கே பாருங்க, வெயில் அரிக்குதாம், தனக்கு கண் கூசுதாம், அது ஒரு சினிமா வேற. பிறகு அங்கே ஒரு கட்டியும் பார்க்கணும், வெளியில் என்ன நடக்குது, ஒழுங்காக செய்கிறாங்களா, பிறகு அதை ரிப்போர்ட் கொடுக்கணுமே, ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா, ஒழுங்காக நடக்குதா வேலை, அதையும் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு மனுஷருக்கு. எவ்வளோ பெரிய பொறுப்பு இவருக்கு இருக்குது. இந்த பொறுப்புணர்ச்சி என்னென்று போற்றுறது என்னென்று பாராட்டுறேன்னு எனக்கு தெரியல. வெயில் அரிக்குது, கண்ணுக்கு குத்துது, நித்திர வேற தூங்குது, இரவிரவா கார்டியன் வேலை வேற செய்கிறவர். இரவிரவா இல்லை ஒழுங்காக நித்திர உள்ளினமா சத்தம் போடாமல் இருக்கணுமாடு கார்டியன் வேலை வேற செய்கிறவர். அப்போ அவருக்கு நித்திரையும் தூங்குது. சரியான ஒரு பல பொறுப்புகளுக்கு மத்தியில் எங்களோட அழகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.